அதிமுக ஆட்சியில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக முன்மொழிந்த போது அதனை அக்கட்சியின் எம்எல்ஏக்களே ஏற்கவில்லை என சசிகலாவின் சகோதரர் திவாகரன் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய திவாகரன், ஜெயலலிதா மறைவுக்கு பின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டப்பட்டதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அப்போதைய சபாநாயகர் தனபாலை முதலமைச்சராக்கலாம் என சசிகலாவிடம் முன்மொழிந்ததாக திவாகரன் தெரிவித்தார். இதுகுறித்து மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் தான் கூறியதை அறிந்து திருமாவளவன் உள்ளிட்டோர் வரவேற்ற போதும் அப்போதைய அதிமுக பட்டியலின எம்எல்ஏக்கள் 35 பேர் ஏற்கவில்லை என்று அவர் கூறினார். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது நிறைய இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு. அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. தனபாலை அண்ணனை கொண்டு வரணும்னு சொன்னேன், அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் திவாகரன் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் எடப்பாடி பழனிசாமியை உள்ளடக்கிய அதிமுக ஒருங்கிணைப்பு முழுமை பெறும் என்று நம்புவதாகவும் திவாகரன் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.